ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். மீன் வந்து வறுக்க போகிறேன். ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீட்டில். அது வந்து இன்றைக்கி நம்ம செய்கிறது எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வந்து கல்லுலாம் வச்சு இந்த மரத்து சைடில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது லேண்டு. அந்த லேண்டில் வந்து நான் வந்து கல்லெல்லாம் அடுக்கி டபராலாம் வச்சு இன்றைக்கி டபரா பிரியாணி செய்ய போகிறேன். நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்போவுமே நம்ம கிச்சனில் தான் சமைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து நம்ம இங்கே மரத்துக்கு அடியில் உட்காந்து கல்லெல்லாம் வச்சு அடுப்பு கிராமத்து ஃபீல்டில் வச்சு சமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். வாங்க, நீங்கள் என் கூட சேர்ந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற மட்டன் பிரியாணி, அடுப்பில் செய்கிற மட்டன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க, நம்ம செய்ய போகிறத எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே இதோ பின்னாடி வந்து கிணறு, இதோ நெல்லிக்காய் மரம், மாமரம், அப்படியே வந்து தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு 5 தென்னை மரம், 2 மாமரம் இருக்குது. இதுக்கு அடியில் வந்து இதோ இது மாதிரி இடம் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இது செடி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இது என்னோடய செடியோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். மருந்து, செடிக்கான மருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதோ இந்த இடத்துல தான் வந்து நான் கல்லெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மட்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதோ இந்த தேங்காய் மட்டையெல்லாம் வந்து இதில் வந்து பற்ற வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து அடுப்பில் வந்து கிராமத்தில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் சமைக்கணும் அப்படின்னும் போதே நான் இங்கே குட்டி கேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் எடுத்துகிட்டு போய் சமைப்பேன். நிறைய வீடியோவில் பாருங்கள், குட்டி கேஸில் தான் வந்து நான் பொங்கல் வைப்பேனே. சில நேரத்தில் வந்து கல் அடுக்கி கொடுப்பார் அந்த பூசாரி தான், அவரு தான் நல்லா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுவார், பூசாரி தாத்தா. அது கல்லெல்லாம் ஆடி கொடுப்பாரு. அந்த மாதிரின்னும் போது வச்சுருவேன். நிறைய டைம் வந்து அந்த சின்ன குட்டி கேஸ் ஸ்டவ்வில் எடுத்துன்னு போய் சமைப்பேன். பொங்கல், பிரியாணி அந்த மாதிரி எதுவுமே சமைப்பேன். நான் இது வந்து அடுப்பில் வந்து சமைக்கிறதுன்ற வந்து எனக்கு ஒரு அதிசயமான ஒரு புது விஷயம் எனக்கு இது. அதனால் ரொம்ப ஆசை எனக்கு அடுப்பில் இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ பாத்திரம்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்து கல்லெல்லாம் ரெடியாக அடுக்கி வச்சுட்டேன். பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது கரண்டி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது வெங்காயம், தக்காளி இதுக்கான பொருளெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இங்கே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டை இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. என்னோட மைக் எதுக்கும் போட்டுடலாமா? இந்த இது அந்த சிம்டா மட்டை நான் கொடுத்துரு. இந்த பட்டை, சோம்பு, இந்த ஸ்டாரு, பட்டை, சோம்பு, அப்புறம் வந்து கல்பாசி, அப்புறம் வந்து ஜாவித்ரி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கருஞ்சீரகம் இதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுப்போம். அடுத்தது வெங்காயம் போட்டுப்போம். ஒரு சைடு வந்து கூண்டில் வந்து கோழி இருக்கு, லைவா பாக்குது சமையல் செய்யறது, பிரியாணி செய்யறத கோழி பாக்குது. வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமா வதங்குற வரலும் வச்சிருப்போம்.
இந்த வளையல் வந்து அவ்வளோ சூடாகுது, அடுப்புக்கு அவ்வளோ சூடாகுது. அடுத்தது பச்சை மிளகா வந்து இதில் போட்டுப்போம். ஒரு 20 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். அதனால 20 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து அலசி வச்சுருக்கேன். தக்காளி வந்து இதோ கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயத்தை நம்ம போட்டுட்டோம் வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மசாலா ஐட்டம்ஸ் போட்டாச்சு. இது வரலாம் வந்து வதங்கட்டும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யறதுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த அடுப்பில் வந்து நம்மளே வந்து பற்ற வச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு மசாலா வந்து போட்டுப்போம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து சால்ட் போட்டுக்கிறேன். வதங்கிறதுக்கு, ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இந்த மட்டையெல்லாம் வந்து இங்கே தேங்காய் விழுந்துக்கிட்டே இருக்கோம்ல, அதுலேருந்து நிறைய மட்டையை சேர்ந்துருச்சு. அந்த மட்டையை வந்து நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணி காலி பண்ணணும். இந்த மட்டையெல்லாம் இப்படியாவது நம்ம யூசேஜ் பண்ணிடலாம். இந்த தேங்காய், இந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாரில் வந்து நான் நிறைய செடிங்களுக்கு எடுத்து மண்ணில் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டேன்னா நமக்கு எருவுக்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு வந்து மட்டை வந்து நம்ம பிரியாணி செய்யறதுக்காக அடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச, நம்ம செடியிலேருந்து எடுத்த மஞ்சள் அரைச்சி வச்ச விழுது, இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் கலர் கம்மியாக தான் இருக்கும் நம்ம அரைச்சதில். அதனால இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கல் சரியா இருக்கான்னு தெரியல. ஒரே ஆடுது செங்கல் வந்துட்டு. எனக்கு இது ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனால் வந்து எனக்கு இது ஆசையாக இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி செய்யணும், இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு அடுப்பில் வந்து பிரியாணி செஞ்சு உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு செயல்படுத்துகிறேன். அப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்காக எப்பவுமே வந்து கொட்டாங்குச்சி வந்து கொஞ்சம் போட்டு வேக வைப்பேன். கொட்டாங்குச்சி போட்டு வேக வைப்பேன். அந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அடுத்தது மட்டனில் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி மட்டன்லாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இதில் இருக்க தண்ணியை நம்ம லெஸ் பண்ணி மீதி தண்ணி வச்சுப்போம். இதில் எப்படியும் ஒரு 3 கிளாஸ் இருக்கும் தண்ணி. அதில் 3 கிளாஸ் தண்ணி இருக்கும் ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி ஏற்கனவே இருக்கு அதில். நான் வந்து 3 கிளாஸ் அரிசி போட்டுக்கிட்டேன். 3 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு 3 கிளாஸ் தண்ணி வந்து 4 கிளாஸ் கிட்ட இருக்கு அதில் நினைக்கிறேன். 4 கிளாஸ் இருக்கு அதில். 5 6 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் வைக்கலாம். ஒரு அரை எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து இந்த தேவையான அளவு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வதங்கத்துக்கு கொஞ்சம் போட்டேன். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இனிமே டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன். கஷ்டப்பட்டு செஞ்சால் அதுக்கு நிறைய பலன் உண்டுன்னு தெரியும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறேன் நான். இது வந்து நம்ம கேஸில் செய்து ரொம்ப அசால்ட்டாக செஞ்சிடலாம். இந்த அடுப்பில் நம்மளே வந்து தீ மூட்டி நம்மளே வந்து எல்லாத்தையும் பார்த்து இது அணைஞ்சிடாம, இதுவரை அணைஞ்சிடவும் கூடாது. அதே டைமில் அணைஞ்சிடவும் கூடாது. அதே டைமில் இதையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டாக சமையலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். பிரியாணி டபரால வந்து எது வதங்கிடுறது தீயாத எல்லாமே பார்த்து கரெக்டா செய்யணும். இது எனக்கு பெரிய டாஸ்க் தான் இது. இது எனக்கு பெரிய டாஸ்க் இது. ஏன்னா கிச்சன் இது கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிடணுன்றது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கா எடுத்திருக்கேன் நான். இது எனக்கு புரியல வந்து எப்படி டேஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியல. மட்டன் பிரியாணி
நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. அச்சா, அரிசி போட்டாச்சு, தண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம். அரிசி வந்து நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம். ஒரு 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் நம்ம வந்து அதாவது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வேகிறதுக்கு நம்ம தயாராக எல்லாமே போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் மேலே வந்துட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துப்போம். நிறைய டைம் வந்து மைக் வந்து ஆஃப் ஆயிடுது, சார்ஜ் போடாத ஆஃப் ஆயிடுது. நான் சார்ஜ் போடுறதுக்கு மறந்துடுறேன். அதனால வேண்டி நிறைய வீடியோவில் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிரும். அது என்னன்னா சார்ஜ் இல்லாத மைக் ஆஃப் ஆயிடும். அதனால வேண்டி இன்னைக்கு அதான் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சார்ஜ் இருக்கா, கரெக்டாக வேலை செய்தா மைக் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்கள் ஆலிநாள் தமிழச்சி பிரியாணி செய்கிற அதாவது அடுப்பில் வந்து பிரியாணி செய்கிறேன். அது வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி வீடியோவுக்கு இந்த பிரியாணிக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து இந்த காற்று அடிக்கிறதுலே வந்து நல்லா அந்த காற்றுலேயே வந்து நல்லா நெருப்பு வருது. இன்னும் நிறைய வாட்டி நான் விசிறி வச்சு விசிறிட்டு இருப்பேன். ஊர்லலாம் பொங்கல் வைக்கும் போது நான் வந்து விசிறி வச்சு நல்லா விசிறிக்கிட்டு இருப்பேன். இதான் ஜின் கோழி வந்து இதோ பாருங்க, இங்கே வந்து ஜின் கோழி போட்டு வச்சிருக்கேன். ஒரு இங்கே அமக்கலம் பண்ணவங்க செய்ய விடாது என்ன, அதனால இந்த கூண்டில் பிடிச்சி போட்டேன். நான் செய்கிற வரலாம் கூண்டு உள்ள இருக்கட்டும்னு. இது அப்படியே தம்மில் இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து அப்படியே தம்மில் இருக்குது. அது ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம தம் போட்டாச்சு பிரியாணி. ஸ்டவ்லாம் இருந்தும் எல்லாமே வந்து அடுப்பெல்லாம் வந்து நெருப்பெல்லாம் எடுத்தாச்சு. தம்மில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நல்லா தயாராகிடுச்சு. எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துடுச்சு. எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நல்லா வந்து கறியும் நல்லா சொலையாக வெந்திருக்கு, பிரியாணியும் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது நல்லா சுவையாக நான் கொஞ்சம் உப்பு பார்த்தேன், டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி அடுப்பு வச்சு சமைச்சா அது ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு இன்னைக்கு நான் செஞ்சது இது. உண்மையாகவே சொல்கிறேன், அடுப்பில் வந்து நம்ம சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்டது டேஸ்ட் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. நீங்களும் சுவை பார்க்கணும், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சாப்பிடும்போது என்னென்ன சாப்பிட்றோன்றதை நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போது இந்த பிரியாணியை
வந்து வெளியில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சுட்டோம், தம் பிரியாணி பண்ணினோம், நம்ம அடுப்பு பற்ற வச்சு செஞ்சுட்டோம். மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இறா வந்து 65 செய்ய போகிறோம். அது இந்த இறா தான் 65 செய்ய போகிறேன். இந்த இறா 65 செஞ்சுட்டு அதுக்கடுத்தது பிரியாணி, தயிர் பச்சடி 65. இன்றைக்கி வந்து இதுதான் வந்து நம்ம வீட்டு லஞ்சு. இன்றைக்கி நான் ஃபிஷ்ஷு தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு ஃபிஷ் வாங்குறதுக்கு இன்னும் என் பொண்ணு வந்துட்டு வெளியில் போனால் இன்னும் வரல. அதனால இன்றைக்கி வந்து நான் ஃபிஷ் வாங்குறது வந்து இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து வெயிலில் போய் ஃபிஷ் வாங்கி வந்து நான் செய்யறதுக்கு லேட் ஆகிடும். அதனால நான் வந்துட்டு இறா வந்துட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏற்கனவே நல்லா பெரிய பெரிய இறா வாங்கி வச்சுருந்தேன், பெரிய இறா வாங்கி வச்சுருந்தேன். அதனால வேண்டி இதை வந்து நான் 65 செஞ்சுட்டு நம்ம தயிர் பச்சடி மட்டன் பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வாங்க நம்ம வந்து 65 செஞ்சுட்டு இறா ப்ரான் 65 செஞ்சுட்டு வந்து நம்ம வந்து கடாயிலேருந்து 65 எடுக்கிறதுக்கு இதுதான் வந்து நம்மளுடைய கரெக்டான கரண்டி. இந்த வடிகட்டுறதுல தான் நம்ம வந்து 65 எடுக்க போகிறோம். இதில் தான் வந்துட்டு நம்ம ப்ரான் வந்து 65 இதில் தான் வைக்க போகிறோம். டிஷ்யூ வச்சுட்டு இதில் வந்துட்டு என்னென்ன மசாலா நான் போட்டிருக்கேன்னா, இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு மசாலா, கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் சால்ட்டு, அடுத்து வந்து இதுதான் இது வரலாம் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, சால்ட்டு, அப்புறம் வந்து இந்த நான் இப்போ சொன்ன மசாலா ஒண்டி தான் போட்டிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா போட்டு இது கொஞ்சம் அரிசி மாவு போடுவேன். அரிசி மாவு இல்லை, கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும் கிறிஸ்பியான்னு சொல்லிட்டு போடுவேன். ஆனால் வந்து அரிசி மாவு இல்லை, அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு, குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு மசாலா, அப்புறம் வந்து இது வரலாம் போட்டிருக்கேன். அதனால் இது வந்து இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம வந்து இப்போது போட்டு நல்லா மசாலாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறா வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிப்போம். கார்ன்ஃப்ளவரு, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மசாலா விழுது, அப்புறம் வந்து தயிர், இதெல்லாம் கலந்துக்கிட்டேன். உப்பு இதை போட்டு கலந்துக்கிட்டு இது வந்து நம்ம நிறையா அப்படியே பரட்டி எடுத்து போட்டுடலாம். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுன்னா நல்லா இருக்காது, பார்க்க நீட்னஸாக இருக்காது. அதனால் இப்படி டிப் பண்ணி நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு முட்டை கூட வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பார்க்கவே வந்து நல்லா குண்டு குண்டாக வரும். இறா வந்து நம்ம சின்னதாக இறா போட்டால் கூட நம்ம முட்டை போட்டு இதில் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா நல்லா குண்டு குண்டாக வரும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இறா போட்டு இது முட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த மசாலாவில் முட்டையை போட்டு முட்டையும் இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுவே வந்து ஒன்று எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு.
வெயில் அதிகமாக இருக்குது. வந்துட்டு இது தயிர் பச்சடி. அது வந்து இப்போ வந்து தயிர் பச்சடி வந்து நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க. சாப்பாடு வெஜ்ஜு சாப்பாடு செஞ்சால் கூட தயிர் பச்சடின்னு ஒன்று செஞ்சு தயிரில் வச்சுன்னு சாப்பிடுங்க. தயிர் பச்சடி நிறைய சாப்பிட்ணுன்றாங்க. ஏன்னா இந்த வெயில் வந்து அந்த மாதிரி நம்மளை தாக்குதான். இப்போ வரப்போகிற வெயில் அந்த மாதிரி தாக்குறது, இப்போ இருக்கிற வெயிலும் தாக்குறதால நம்ம வந்து இந்த மாதிரி தயிர் பச்சடி வந்து நல்ல தயிர், இன்னும் தயிர், பசும் பால், இந்த மாட்டு பால் இதெல்லாம் வந்து தோய் வச்சோம்னா அந்த தயிர் சாப்பிட்டா இன்னும் நல்லது. இருந்தாலும் பரவாயில்ல, அது கிடைக்காதவங்க கவர் பால்லையாவது தயிரை தோய் வச்சு நம்ம வந்து வெங்காய பச்சடி டெய்லி நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய வெஜ்ஜு ரைஸாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கணும். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து டெய்லி வந்து தயிர் பச்சடியை கலந்துக்கோங்க சாப்பாட்டுக்கு. கூடுமான அளவுக்கு வெள்ளரிக்காய் இருந்ததுன்னா அதையும் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கிட்டு வெங்காயத்தில் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து பச்சடி செஞ்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போட்டால் நமக்கு ஒட்டாது. ஒன்று ஒன்றா நல்லா அழகாக கிறிஸ்பியாக வந்துடும். இன்னைக்கு மீன் இல்லை, மீன் வாங்கிட்டு வந்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மீன் இல்லை இன்னைக்கு ப்ரான் ஆகிடுச்சு. நம்ம வந்து நினைக்கிறது எதுவுமே வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. அதுதான் இதுதான் போல இருக்குது. பிரியாணிக்கு ஃபிஷ்ஷு தான் வந்து நான் இன்றைக்கி பொரிக்கணும்னு இருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி ப்ரான் பொரிக்க வேண்டியது ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, இதுவும் வந்து சீ ஃபுட் தானே, நம்ம பரவாயில்ல எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த ப்ரான் வந்து நம்ம தயிர் பச்சடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம சண்டே வந்து ப்ரான் 65, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, அடுப்பில் செஞ்ச தம் பிரியாணி,
அப்புறம் தயிர் பச்சடி. இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதுதான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு அடுப்பில் செஞ்ச தம் பிரியாணி. அசத்தலாக இருக்குது, ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இதுக்கு எவ்வளோ ஒன்றான புகழலாம், அவ்வளோ அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக பயந்துட்டு இருந்தேன், கொஞ்சம் எப்படி வருமோ, சதுப்பிடுமோ, நல்லா வருமோன்ட்டு. சூப்பராக இருந்தது. குக்கரில் சாதாரணமாக வந்து கேஸ் ஸ்டவ்வில் நல்லா செஞ்சுருவேன். இதில் வந்து எப்படி செய்யறது, எப்படி வரும்ன்ட்டு சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அசத்தலாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சுவை பார்க்கணும், நீங்களும் செஞ்சு நீங்களும் சுவை பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலினா தமிழச்சி சேனலுக்கு. பாய். இதுதான் வந்து ஃபைனலாக வந்து ப்ரான் 65 முடிஞ்சிருச்சு, ஃபினிஷு. இப்போ நம்ம வந்து உட்காந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். பாய்.